வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சுருக்கமா ஐடின்னு சொல்லப்படுற இந்த டிபார்ட்மெண்ட் பத்தின A to Z நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ்ல எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், இந்த பிடெக் ஐடி சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். இல்லைன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க சரியான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த பிடெக் ஐடி கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ்ல நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துப்பீங்க, என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறமா முக்கியமா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எந்த அளவு இருக்கும், எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ்ல எல்லாம் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி பிடெக் ஐடி கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்றேன். அதனால அந்த வீடியோவை முழுமையா கடைசி வரை பாருங்க. இப்போதான் நீங்க நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. பிடெக் ஐடி அப்படிங்கிறது ஒரு 4 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். நீங்க இந்த கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்க +1 +2ல கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் இருக்கக்கூடிய குரூப்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். இந்த ஐடி ஃபீல்டை பத்தி கேள்விப்படாதவங்களே பெருசா இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பூம்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை நம்ம சொல்லிடலாம். முக்கியமா ஐடிக்குள்ள போயிட்டாலே நல்லா சம்பாதிக்கலாம். இனிஷியலாவே நம்மளுடைய சேலரி அதிகமா இருக்கும். மற்ற ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐடி ஃபீல்ட்ல வந்து சேலரி அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஜாப்க்கு போகணும், ஐடி கம்பெனிஸ்ல நம்ம ஒரு ஜாப்ல வந்து பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷனாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு நிறைய பாத்ஸ் இருக்கு, நிறைய விதமான கோர்சஸ்லாம் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்சஸ் தான் வந்து இந்த பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆல்ரெடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனல்ல பிசிஎஸ்சி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே சிமிலரா இருக்கக்கூடிய இன்னொரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பிசிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடெக் ஐடிலையுமே இருக்கும். அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இந்த பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்ல கத்துப்பீங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த பிடெக் ஐடி கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாமே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பல விதமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல. இப்போ வந்து பிஸ்னஸஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ஹெல்த் கேர், இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அது நம்ம தனிப்பட்ட யூசேஜ்க்கு பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பல விதமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்றது பத்தி நீங்க படிப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம் அதெல்லாம் பத்தி இங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றது, வெப் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்றது எப்படி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறது உங்களுக்கு பிடெக் ஐடி கோர்ஸ் படிக்கிறது மூலமா கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து கம்பெனிஸ்ல வந்து இப்போ டெவலப் பண்றாங்க, வெப்சைட் டெவலப் பண்றாங்க, ஆப் டெவலப் பண்றாங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அங்க டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணும். பல விதமான டேட்டாலாம் இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்றது, அதை மேனிப்புலேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பத்தியும் நீங்க படிப்பீங்க. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ செர்வர்ல இருந்து பல கம்ப்யூட்டர்ஸ்குள்ள ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்றது, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர்ஸ்குள்ளேயே வந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அக்சஸ் பண்றது, இந்த மாதிரி பல டிவைசஸை வந்து கனெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா அதுல ஒரு கம்யூனிகேஷனை வந்து எனேபிள் பண்றது, இது எல்லாத்தையுமே பத்தி நீங்க வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் கீழே படிப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸை கொடுத்து அதை வந்து பண்ண வைக்கிறது. இதன் மூலமா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். நிறைய விதமான விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இப்போ வளர்ந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பத்தியும் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா டேட்டா சயின்ஸ், டேட்டா அப்படிங்கிறது எக்கச்சக்கமா நிறைய இருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் பயன்படுத்தி ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நிறைய டேட்டாவெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி அதன் மூலமா நமக்கு தேவையான விஷயத்த அந்த டேட்டால இருந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் பத்தி நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல படிப்பீங்க.
இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ் பத்தியும் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டி பத்தி நீங்க படிப்பீங்க. சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய விதமான டேட்டா, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டா வந்து அக்சஸ் பண்ண முயற்சி செய்வாங்க, ஹேக் பண்ண நினைப்பாங்க. அதை வந்து நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம திருடுறதுக்கு வந்து முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் த்ரெட்ஸ் லைக் வைரஸஸ், மால்வேர், அதுக்கப்புறமா ஹேக்கிங் அட்டம்ப்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, இதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டியா செக்யூரா வந்து வச்சிருக்கலாம், அதை எப்படி நம்ம இன்ஷூர் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்ல இருக்கும். முக்கியமா இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் சி, C++, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தியும் உங்களுக்கு பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணி தான் பல விஷயங்களை நம்மளால வந்து இங்க பண்ண முடியும். உதாரணமா ஒரு வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த லாங்குவேஜஸ்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் அங்க அதிகமா யூஸ் ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பைத்தான் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இங்க யூஸ் ஆகும். கம்ப்யூட்டரோட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இது இல்லாம நம்ம இந்த கோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதனால இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து இந்த பிடெக் ஐடி கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்ல நீங்க என்னென்ன மாதிரியான முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து இங்கிலீஷ், பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க. அப்புறமா பைத்தான், சி இந்த மாதிரியான சில ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் இயர்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி சம்பந்தமான மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுல என்னென்ன முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் சிலது இருக்கும். அடுத்து நீங்க பிடெக் ஐடி கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்ல எல்லாம் நீங்க ஜாப்க்கு போலாம் அப்படிங்கறத நான் இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இதெல்லாம் தான் சில முக்கியமான ஜாப் ரோல்ஸ். அடுத்து என்னென்ன மாதிரியான டாப் கம்பெனிஸ்ல எல்லாம் நீங்க வந்து ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கறத நான் இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. இது சில கம்பெனிஸ் தான், ஆனா இதை தாண்டியும் எக்கச்சக்கமா நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் கூட இருக்கு. நீங்க ஆரம்பத்துல ஒரு 2 years 3 years வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு கூட அடுத்து வந்து பெரிய கம்பெனிக்கு வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த விஷயத்த நான் ஏற்கனவே சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பத்தி வீடியோ போட்டிருக்கும் போதும் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இந்த ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அப்படிங்கிறது 2 வருஷம் கழிச்சு வந்து அது எக்ஸ்பயர் கூட ஆகலாம். அதனால வந்து நீங்கள் டெக்னாலஜி வந்து அப்டேட், இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு ஈடு கொடுத்து நீங்களும் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். புது புது டெக்னாலஜிஸை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப்க்கு போனாலுமே கூட நீங்கள் வந்து என்ன டெக்னாலஜி வந்து இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடி ஃபீல்டில் உங்களால் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய க்ரோத்தும் பிரமாதமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேவையான பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றின தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஞாபகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஞாபகமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இனிமேலும் வரக்கூடிய அனைத்து பயனுள்ள வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையா பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.